சல்லியர்கள் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சிறிய படம் அப்படிங்கறதுனால ஒடுக்கப்படுகிறதா, தியேட்டருக்கு கிடைக்காம போகுதா, இல்ல இந்த திரைப்படம் கதைக்களத்துடைய பின்னணி அப்படி இருக்கு, இந்த காரணத்தினால தியேட்டர் கிடைக்காம போகுதா, எப்படி பாக்க? இல்ல சிறிய படங்கிறது இல்ல, சிறிய படங்கள் நிறைய வந்து வெளியிடுது வருது. ஆனா சுரேஷ் கமாச்சிங்கிற ஒரு தயாரிப்பாளர் கொஞ்சம் பெரிய சிம்பு வச்சுன்னா படம் எடுத்த மாநாடு போன்ற பெரிய படங்கள் எடுத்த தயாரிப்பாளர். அவரே வந்து என்கிட்ட சொன்னது, நான் 150 தியேட்டருக்கு குறைவாக இருந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு. ஏன்னா அதான் என்னுடைய பேனருக்கு வேல்யூ இருக்குன்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட ஏன்னா அவர் எடுப்பாரு தேட்டர் எடுத்தா, நான் தேட்டர் எடுத்தாச்சுன்னா கியூப் காசு கட்டணும். கியூப் காசு கட்டணும், அப்புறம் விளம்பரப்படுத்தணும். மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு படம் வந்துருக்குன்னு விளம்பரப்படுத்துறது. அதாவது அவர் ஒரு சாதாரண வேற யாரும் வாங்கினா அவளை அப்படி ரிலீஸ் பண்ண முடியாது. அவர் பண்ணுவாரு, அது பண்ண முடியுங்கிறதுனால அவரு. ஆனா இந்த படம் இங்க இந்த அரசியல், இது தமிழ் தேசிய அரசியலுக்கான படம்னால இந்த அரசியல் இங்க மழுங்கடிக்க படம் தானே எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமா, தமிழ் தேசியத்துக்கு யாரு விரும்புறா சொல்லுங்க? எந்த அரசியல்வாதி விரும்புறாங்க சொல்லுங்க? இப்போ இந்த இப்ப ஒரே ஒரு இப்ப நீங்க வந்து ஒடுக்கப்படுறவங்களுக்காண்டி உரிமைகள் மறுக்கப்படுறவங்களுக்காண்டி போராடுற சொல்ற கட்சிகள் இருக்கு இல்லையா, கம்யூனிஸ்டுகள் மத்த மாதிரி அந்த மாதிரி கட்சிகள், அவங்க கூட இதை பத்தி பேச மாட்டாங்களே. பேசணுமா இல்லையா? திராவிட கழகம் பேசணுமா இல்லையா? கம்யூனிஸ்டுகள் ஏன்னா நீங்க யாருக்காண்டி சனாதனத்தை ஒழிக்கணும்னு பேசுற கட்சிகள் எல்லாம் இருக்கு இல்லையா? தமிழர்கள் அப்படின்னு கட்சி, இங்க சாதிக்காண்டி இருக்க கட்சி சாதிக்கான இருந்தாலும் தமிழர்களுக்கான சாதிக்கான இருக்க கட்சிகள் அவங்க கூட பேச மாட்டேங்கிறாங்க. இல்ல அண்ணன் வேலுமுருகன் மட்டும் தான் பேசியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு. இப்போ அந்த படத்தை பத்தி அவரு அது கடன் தெரிவிச்சிருக்காரு. இது எல்லாரும் ஒண்ணும் கெட்டு போல, இதேதான் ரிலீஸ் ஆயிருக்குது. இப்பவும் ஒண்ணு கெட்டு போல. ஆனா பெரிய வரவேற்பு நான் கேட்டேன், அவர் சுரேஷ் கமாச்சிட்ட அவர்கிட்ட கேட்டேன், மிகப்பெரிய வரவேற்பு இருக்குன்னு சொன்னாரு. அப்ப அப்படி இருக்கும்போது இதை எல்லாருமே இன்னும் எல்லாரும் பேசணும் அப்படிங்கிறேன். இல்லாட்டாலும் அரசு ஒண்ணு அது எனக்கு அது செய்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனாலும் அன்னைக்கு யாரும் கேட்கலையே அப்படின்னு இருந்துடக்கூடாது. அரசே வாங்கி இந்த படத்தை வெளியிடணுங்கிறேன். ஏன்னா இந்திய அரசு சர்டிபிகேட் கொடுத்துருக்கு, சென்சார் சர்டிபிகேட்.